எல்லோருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய 144வது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை நடத்துறோம். இதுவரை 143 நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கோம். பலாயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். அதே போல பல லட்சம் பேர் இதை சமூக வலைதளங்கள் மூலமாக பார்த்திருக்காங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு இது நல்ல ரீச் ஆயிருக்கு. இன்றைக்கு இருக்கிற அரசியல் அரங்கத்துல நம்முடைய இந்த நிகழ்வு என்பது பெரிதும் எல்லோராலும் போற்றப்படுகிறதாகவும் பாராட்டத்தகுந்ததாகவும் இருக்கு. அதிமுக தொண்டர்களது எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருக்கு. இப்ப இன்றைக்கு நம்ம பேச இருக்கிற தலைப்பு என்பது சமீபத்துல நடந்த, அதாவது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை என்கிற அந்த கோரிக்கை, அது என்னுடைய கோரிக்கை, நம்முடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டதில் எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் இவர்கள் அதை தொண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுப்பதற்கு பதிலாக குண்டர்கள் மூலமாக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல போட்டியிட விருப்ப மனு வாங்க சென்ற உண்மையான அதிமுக தொண்டர்கள், எம்ஜிஆர் காலத்து அதிமுக விசுவாசிகள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த குண்டர்களால் புடை சூழப்பட்டு தலைமை கழகம் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில தான் அந்த தேர்தலை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள். அதே போலதான் மாநிலம் முழுக்க இவர்கள் நடந்து கொண்ட அந்த முறையால அதிமுக தொண்டர்களிடத்துல எந்த பகுதியிலையும் ஒரு பெரிய உற்சாகம் இல்லை. மற்ற இதுக்கு முன்பெல்லாம் அதிமுக உட்கட்சி தேர்தல் என்றால் அப்படியே களை கட்டும். அந்த ஒன்றிய கழக அலுவலகத்திலேயோ அல்லது மாவட்ட கழக அலுவலகத்திலேயோ பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் குவிந்திருப்பாங்க. இந்த முறை பெரிய அளவுல யாரும் ஆர்வம் காட்டவில்லை. அதற்கு காரணம் இபிஎஸும் ஓபிஎஸும் இப்ப யாரெல்லாம் பதவியில் இருக்கிறார்களோ அவர்களே தொடர்கிற வகையில ஜனநாயகத்துக்கு விரோதமான முறையில போட்டி யாரும் இடக்கூடாது. எல்லாரிடத்துல விருப்ப மனு மட்டும் வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின விருப்ப மனுவை வச்சு இவர்களாக பரிசீலனை, தள்ளுபடி என்று இவர்களுக்கு வேண்டியவர்களை அதாவது இவங்க கொடுக்கிற கமிஷனோ அல்லது காசோ அதாவது கான்ட்ராக்டோ அல்லது இதுக்கு முன்பு இவர்களிடத்துல பெற்றவர்கள் இவர்களுக்கு வசதியானவர்களை அந்தந்த பொறுப்புகள்ல நியமிக்கிறத போலதான் இது நடத்துறாங்க. ஒரு உண்மையான உட்கட்சி தேர்தலாக, ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிற தேர்தலாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலோ அம்மா காலத்திலோ இருந்த நடைமுறைகள் இதுல இல்லை. மிக ஒரு துரதிருஷ்டவசமானது. ஒரு தொண்டர்கள் நாளை இந்த அதிமுக கட்சி ஆளுகிற கட்சியாக வருகிற பொழுது அன்றைக்கு இருக்கிற அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ சென்று அணுகுகிற பொழுது தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு தொண்டர்களால வாக்களிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் அப்படி கேட்கிற கேள்விகளுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. இல்லைன்னா சத்துணவு பணியாளர்கள் கூட 5 லட்சம் ரூபாய் கொடுங்க என்று கட்சிக்காரங்ககிட்டயே நான் கூசாமல் இவர்கள் காசு வாங்குகிற, பணம் வாங்குகிற, லஞ்சம் வாங்குகிற இந்த நடைமுறை தான் தொடரும். இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். உங்களது கருத்துக்களை நாம் எந்த வகையில பணியாற்ற வேண்டும்? இந்த தேர்வை இந்த தேர்தல் என்பது சட்டப்படி இல்லை. எல்லோருக்கும் முதல்ல உறுப்பினர் அட்டை கொடுக்கும். பல பேர் பதறி அடிச்சுட்டு போன் பண்றாங்க, அந்த உறுப்பினர் அட்டையே வரலன்னு. எல்லோருக்கும் முதல்ல உறுப்பினர் அட்டைகள் வழங்கப்படணும். அந்தந்த பகுதியில உறுப்பினர் அட்டை பெற்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கோ வாக்களிப்பதற்கோ தகுதியானவர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும். 1.5 கோடி தொண்டர்கள்னு சொல்றோம். இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்கள் தலைமையில 1,10,00,000 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த 1,10,00,000 பேர் கொண்ட வாக்காளர் பட்டியலை நீங்கள் வெளியிடுங்க. அதுல வெளியிட்டு அவர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். ஒரு ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற ஒரு நீதிபதியை கூட தேர்தல் அலுவலராக அல்லது மேற்பார்வை செய்பவராக நியமித்து அவர் மேற்பார்வையில இந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கணும். முதல்ல எல்லோருக்கும் உறுப்பினர் அட்டை வழங்கப்படணும். வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு அது பகிரங்கமாக வெளியிடப்பட வேண்டும். அதற்கு பிறகு யார் போட்டியிட தகுதியானவர்கள் என்று நிர்ணயித்து அந்த வேட்பு மனுவுக்குரிய காலம், வாபஸ் வாங்குவதற்குரிய காலம், தேர்தல் நாள், அதுல எல்லோரும் மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளுகிற ஒரு நிகழ்வாக இந்த உட்கட்சி தேர்தல் அமையணும். இது அப்படி அமையப்படல.
இது பற்றிய உங்களது கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நீங்களும் நானும் நிறைய லஞ்சம் கோடி கோடியா வாங்கி கொள்ளையடிச்சு வைக்கல. நீங்களும் நானும் அதிமுக கட்சிய பாரதிய ஜனதா கட்சி இடத்துல மண்டியிட வைக்கல, அடமானம் வைக்கல. நீங்களும் நானும் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களிடத்துல முன்னாள் அமைச்சர்களை எல்லாம் கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லி அண்டர் ஹேண்ட் டீலிங் போடல. நீங்களும் நானும் கூட இருக்கிற யாரெல்லாம் நிறைய லஞ்சம் வாங்கினாங்களோ அவங்களை எல்லாம் சுத்தி நிறுத்திக்கிட்டு நீங்க இன்னும் மேற்கொண்டு கொள்ளையடிக்கலாம். அதுக்கு நாங்க இருந்தோம்னா தான் உங்களுக்கு வழிவகைகள் செய்து தருவோம். உங்க மேல எந்த வழக்கும் பிஜேபியும் தொடுக்காது, திமுகவும் கைது செய்யாது. அதை நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் நீங்க சொல்லுவோமா என்ன? தப்பு செஞ்சா அவனை தூக்கி உள்ள போடுங்கன்னு சொல்லிட்டு போவோம். இதுல சேவல் ரெட்டை புறா அந்த காலகட்டத்துல ஜார்ஜிய அணிகள் பிரிந்த காலத்துல நீங்க கட்சியில பொறுப்புல சேர்ந்து இப்பதான் மாவட்ட துணை செயலாளர் ஏதோ ஒரு சார்பு அணிக்கு வந்திருக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியும் அப்பதான் ஒரு கொலைகேஸ்ல இருந்து விடுபட்டு, அதாவது சாட்சிகளுக்கெல்லாம் சமாதானம் பேசி காசு கொடுத்து சரி கட்டி அந்த கொலைகேஸ்ல இருந்து வெளியில வந்து அப்பதான் அவரு அதிமுக உறுப்பினரா சேர்றாரு. ஆனா அந்த யார பிடிக்கணும், எங்க காசுல விழுகணும், இதெல்லாம் தெரிஞ்சு எங்க காசுல அடிக்கணும், எங்க காசு எடுக்கணும், எங்க சம்பாதிக்கணும், இது யாருக்கிட்ட இடணும், இதெல்லாம் தெரிஞ்சு இந்த வித்தைகள்லாம் தெரிஞ்சதுனாலதான் அவர் முதலமைச்சர். இந்த வித்தைகள் தெரியாததுனாலதான் நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதிமுக என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தை போல சாதிகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கணும். மதவாத கூட்டணி, அதான் மதவாத கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியினுடனான கூட்டணி நமக்கு தேவையில்லை. சாதிய கட்சியான பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி நமக்கு தேவையில்லை. அதே போல உள்கட்சியில சாதி பாகுபாடுகள் இல்லாம, சிறுபான்மையினர் இந்துக்கள் என்கிற பாகுபாடுகள் இல்லாம அதிமுக கட்சிக்கு இவங்க விசுவாசமானவங்களா என்பதை பார்த்து அவர்களுக்கு பொறுப்புகள் லஞ்சத்துக்கும் ஊழலுக்கும் அப்பாற்பட்டதாக இந்த இயக்கம் விளங்க வேண்டும். தொண்டர்கள் செல்வாக்குள்ளவர்கள், தொண்டர்களால மதிக்கப்படுகிறவர்கள், மக்களால் அந்த பகுதிகளில் வெற்றி பெற முடியும், இந்த இயக்கத்தை பலப்படுத்த முடியறவங்க பொறுப்புக்கு வரணும். இதை நோக்கி நம்ம பயணிப்போம். இது எல்லோருடைய கருத்தையும் நம்ம கேட்போம். இவங்க ரெண்டு பேரும் அந்த தலைமை பொறுப்புல இருந்து அப்புறப்படுத்தணும். அதற்கு தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை வேணும் என்கிற குரலையும் கோரிக்கையும் வலியுறுத்தி நான் தான் நீதிமன்றங்கள்ல போராடி வழக்கு போட்டு கொண்டு வந்தேன். அது கடைசியா வேற வழி இல்லாம அதை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அந்த தேர்தலை நியாயமற்ற முறையில இவங்களா அறிவிச்சு இவங்களா ஜெயிச்சிட்டோன்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இப்ப அதை கொஞ்சம் நம்ம சரி கட்டினா அது தவறு என்று நிரூபித்து நம்ம முதல்ல எல்லா தொண்டர்களுக்கும் உறுப்பினராக சேர்த்தணும். அவங்களுக்குரிய உறுப்பினர் அடையாள அட்டையை கொடுக்கணும். 1.5 கோடி தொண்டர்களுக்கு அந்த வாக்காளர் பட்டியலை வெளியிடணும். அவர்களிடத்துல நம்ம ஒரு தேர்தல் நடத்தி அதுல பெரும்பான்மையானவர்கள் ஆதரவை பெற்றவர்களை தலைமை பொறுப்புக்கு நம்ம கொண்டு வரணும். அதுக்குதான் என்னுடைய அந்த வழக்கு நான் பதிவு செய்திருக்கிறேன். இந்த தேர்தல் முறையாக நடத்தப்படல என்று. அதை எல்லோரும் ஆதரிக்கிற பட்சத்துல நிச்சயமா நம்ம அதுல வெற்றி பெறலாம். சசிகலா அம்மையார் நம்ம வேண்டான்னு சொல்லல, கட்சிக்குள்ள அவர்கள் இணையலாம். ஆனா அந்த அம்மா இணைகிற பொழுதே நான் பொதுச் செயலாளராக வருவேன் என்பது தவறு. பொதுச் செயலாளர் என்பது பொதுக்குழுவால நியமிக்க முடியாது. அதிமுகவுடைய அத்துணை அடிப்படை தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படணும். இப்ப நம்ம 1.5 கோடி உறுப்பினருக்கும் இப்ப நம்ம கோர்ட்ல நான் போட்டிருக்கிற அந்த வழக்கே என்னன்னா, முதல்ல எல்லாரையும் உறுப்பினரா சேருங்க, எல்லோருடைய நீக்கத்தையும் ரத்து பண்ணுங்க, நீக்கத்தை எல்லாம் ரத்து பண்ணுங்க, எல்லோருக்கும் உறுப்பினர் அட்டை கொடுங்க, எல்லா உறுப்பினர்களையும் வைத்து தேர்தல் நடத்துவோம். சசிகலா நிக்கட்டும், நான் நிக்கிறேன், ஓபிஎஸ் நிக்கட்டும், இபிஎஸ் நிக்கட்டும், அதுல யாரை தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்கள் தலைமையில இந்த கட்சி நடத்தணுங்கிறத சொல்றோம். நம்ம சசிகலா தான் பொதுச் செயலாளர், அதனால எல்லாரும் வந்துருங்க. இல்ல நீங்க அது அந்த அம்மையார்கிட்ட கூட நீங்க பேசலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார், நம்ம இவங்கள்ட்ட இருந்து கட்சியை காப்பாத்துறது நமக்கு ஒரு குறிக்கோள் இல்ல. அதாவது இப்ப எல்லா பொது தளங்கள்லயும் நம்ம பேசுறோம். அவங்கதானே அதுக்கு முயற்சி எடுத்து சரி நீங்க சொல்ற கருத்து சரியா இருக்குது, நம்ம இணைஞ்சு வரணும் அப்படின்னு வரணும். இல்ல இல்ல சார், நான் என்னங்கிறேன் இணைஞ்சு அவங்களும் வரட்டுங்க சார். நான் என்னங்கிறேன்னா இப்ப யாரு பூனைக்கு யாரு மணி கட்டுறதுங்கிறத பெரிய பிரச்சனையே. இப்ப அதாவது நம்ம இப்போதைக்கு நமக்கு அவங்க சசிகலா என்ன சொல்றாங்க, நான் இனியும் பாத்துக்கிட்டு இருக்க மாட்டேன், இனியும் பொறுமையா இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம களத்துல இறங்கி போராடுறோம். நீதிமன்றங்கள் மூலியமா நம்ம இவங்க செய்யற அநியாயத்தை தடுத்து நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். அந்த முயற்சியில
யார் தன்னை இணைத்துக் கொண்டாலும் அவர்களோடு இணைந்து செயல்படுவதற்கு, அவர்களையும் இணைத்து செயல்படுவதற்கு நம்ம தயாரா தான் இருக்கிறோம். நம்ம ஒண்ணும் எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த கட்சியில வந்தவங்க, அம்மா காலத்துல இந்த கட்சியில ஐக்கியமானவர்கள் அவ்வளவு பேரையும் அரவணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக வழிநடத்துவதுதான் நம்மளுடைய விருப்பம். நீங்க உங்க அப்பா கூடயே எதிர்த்து அவர் திமுக இருந்தாலும் பரவாயில்ல எதிர்த்து சண்டை போடுறீங்க. ஆனா திரு ஸ்டாலின் அவர்களோட ஓபிஎஸ் அவரை சட்டசபையில பாராட்டி பேசி மறைமுக ஒப்பந்தங்கள் எல்லாம் போட்டு அதிமுகவுக்கு தலைவரா இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோடவும் ஒரு டீல் போட்டுக்கிறாரு. அப்ப அதிமுக தலைவராக இருக்கிறவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு திமுகவுக்கு அனுசரித்து போறவரா இருக்கிறாரே ஒழிய அதிமுக தொண்டர்களை அனுசரித்து செல்பவராக இல்ல. அந்த வழியில தான் நம்ம நடக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம இந்த ரெண்டு பேரை வெளியில அதாவது உடம்புல ஒரு பாகத்துல ஒரு அடிபட்டு இருக்குதுன்னா நம்ம அந்த அதாவது ஒரு இன்ஃபெக்ட் ஆயிருக்குதுன்னா நம்ம அதை சரி பண்ணி அதை நீக்கிட்டு மிச்சம் இருக்கிறவங்கள வச்சு வழி நடத்தினாலே இந்த இயக்கம் வலிமையாக இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கல அல்லது அம்மா கட்சியை விட்டுட்டு போகல. தொண்டர்கள் இருக்கிறாங்க, இந்த இயக்கத்தை நம்ம பாதுகாப்போம். அதாவது இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு எதிராக ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் ஒருங்கிணைந்து ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்கி இந்த ரெண்டு பேர் கூட இந்த தங்கமணி, வேலுமணி, KP முனுசாமி இது போன்ற சாதி வெறியர்களை எல்லாம் வெளியில அனுப்பிச்சிட்டு சாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டதாக, பிஜேபிக்கு அடிமை இல்லாததாக. நீங்க சொல்றீங்க சசிகலா அவர்களை பார்க்கலாமேன்னு. இப்ப சசிகலா அவங்க எதுக்கு போய் ரஜினிகாந்தை பார்த்தாங்க? மோடி கிட்ட நானும் உங்களோட அனுசரிச்சுதான் போவேன். அவங்க மோடி கிட்ட பேசுற அளவுக்கு இல்ல சார். எனக்கு தெரிஞ்சு அவர் குருமூர்த்தி கிட்ட பேச சொல்லியிருப்பாங்க சார். சரி, தெரியல. நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம கொள்கைகள்ல தெளிவா ஐடியா அவங்க குருமூர்த்தி கிட்ட பேச சொல்லி நீங்க ஏதாவது, ஏன்னா இப்ப அவரு நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல தடையாகிறது அவரு ஒருத்தர் தான். அதாவது நம்ம பொறுத்த வரைக்கும் மோடியோ குருமூர்த்தியோ நமக்கு முக்கியம் இல்லை. நமக்கு அதிமுக தொண்டர்கள் தான் முக்கியம். பிஜேபி இல்லாத கூட்டணி, பாமக இல்லாத கூட்டணி, சாதி இல்லாத அதிமுக, மதவாதம் இல்லாத அதிமுக, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட அதிமுக, ஒன்றுபட்ட அதிமுக, தொண்டர்களால உருவாக்கப்படுகிற தலைமை. இதை நோக்கித்தான் நம்ம பயணிக்கிறோம். வர்ற யாரையும் நம்ம வேண்டான்னு சொல்றது இல்லை. ஆனா அதே சமயத்துல நாம யார் பின்னாடியும் போறதுக்கு தயாராக இல்லை. இப்ப சசிகலா நான் நேர போய் டெல்லியில மோடியில பார்த்து பேசிட்டு போலாமே, நானும் உங்களுக்கு அடிமையா இருக்கிறேங்க, எனக்கு பார்த்து ஒரு 3வது இடத்த எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கூட பேசி ஒரு டீல் போட்டுக்கலாம்ல. நம்ம ஒரு கொள்கை ரீதியா இந்த எம்ஜிஆர் என்ன வழியில இந்த அதிமுக கட்சியை ஆரம்பித்தாரோ, அம்மா எந்த வழியில இந்த கட்சியை நடத்தினாங்களோ அந்த வழியில தொண்டர்கள் இந்த இயக்கத்தை எப்படி வழி நடத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த வழியில நம்ம பயணிப்போம். அந்த அம்மாவுக்கு கூட்டணி அமைச்சு போட்டியறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அந்த மாதிரி சட்டத்துல முதல்ல தேர்தல் வரட்டு. இப்ப முதல்ல இந்த 2 அப்புறப்படுத்தணும், அப்புறம் தான் அடுத்ததெல்லாம். நம்ம அதிமுக தான் என்னைக்கு நம்மோட தனி கட்சி ஆரம்பிக்கிறதோ தனி அணி ஆரம்பிக்கிறதோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம என்றைக்கு அதிமுக தான். அதிமுக கட்சி நம்ம கட்சி, ரெட்டலை சின்னம் நம்ம சின்னம், அதுலதான் நம்ம பயணிக்கணும். இவர்களை அந்த இடத்துல இருந்து நம்ம அப்புறப்படுத்தும். தலைமை கழகத்துல அவரு சென்றார் இல்லையா, அவர் தனியா வழக்கு போடல. அவர் அந்த தலைமை கழகத்துல அவரை உள்ள விடாம அடிச்சுட்டாங்கன்னு சொன்ன உடனே நான் தான், எனக்கு போன் பண்ணாரு, நான் தான் அவரை சென்னையில நீதிமன்றத்துக்கு வர சொல்லி, ஹைகோர்ட்டுக்கு வர சொல்லி அவரை கொண்டு போய் நீதிபதி முன்னாடி நிறுத்தி, பாருங்க இந்த மாதிரி நாங்க போனோம், இதெல்லாம் நடந்ததுன்னு சொல்ல வச்சோம். இப்ப என்னுடைய வழக்கு நான் பதிவு செஞ்சிருக்கிறேன். அந்த வழக்குல நிறைய உங்களை போல இருக்கிற அதிமுக தொண்டர்கள் எல்லோருமே தொண்டர்களால்தான் இந்த தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும். ஆனா இந்த தேர்தல் நியாயமாக தொண்டர்கள் வாக்களித்து நடத்தப்படல. அது உண்மைதான். அப்படி தொண்டர்களால இது நியாயமாக வாக்களித்து நடத்தப்படணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்கு எவ்வளவு பேர் ஆதரவாக அந்த ஆதரவு கடிதங்கள் கொடுத்து நம்ம நீதிமன்றத்தை அணுகிறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீங்க அது இப்ப நம்ம அந்த அலுவலகத்துல உங்களுக்கு பேசிப்பாங்க ஆபீஸ்ல இருந்து, அவங்களோட தொடர்பு கொண்டு அந்த ஆதரவு கடிதங்கள்ல எவ்வளவு பேருக்கு கையெழுத்து வாங்கி கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. அதை வச்சு நம்மளுக்கு ஒரு ஆவரேஜா எவ்வளவுன்னா நம்மளுக்கு தேவைப்படும்?
இல்ல நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் களத்துல இறங்கி ஆளுக்கு 100 இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1,00,000 பேர் அளவுக்கு திரட்டுறதுக்கு செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதுல உங்களால எவ்வளவு முடியுதோ, ஒண்ணு நீங்க தனிப்பட்ட முறையில உங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள், உங்க நண்பர்கள் எல்லாம் சேர்த்து 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ உங்களால என்ன முடியுதோ அதை செய்யுங்க. இப்ப நம்முடைய அடுத்த நிகழ்வு அப்படிங்கிறது வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு நம்முடைய அந்த அடுத்த நிகழ்ச்சி இருக்கும். 145வது ஜூம் மூலமான கலந்துரையாடல் நிகழ்ச்சி வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில 11 மணிக்கு இருக்கும். உங்க நண்பர்கள் எல்லோரிடத்துல தகவல் சொல்லி எல்லோரையுமே அதுல கலந்து கொள்ள சொல்லுங்க. இந்த கருத்துக்களை இன்னும் எல்லா அதிமுக தொண்டர்களிடத்திலும் கொண்டு சேர்த்துங்க. வின்னர்ஸ் குமார் அடுத்த இதுல பேசிக்கலாம். ரைட், எல்லோருக்கும் நன்றி. இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.